ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திருவண்ணாமலையில் நடந்த கார்த்திகை தீபம் டெம்பிள் டெக்கரேஷன்ஸ், அண்ணாமலையார் சுவாமி புறப்பாடு, திருவண்ணாமலையில் நடந்த கார்த்திகை மலை தீபம், திருவண்ணாமலை தல வரலாறு, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலையில் நடந்த கார்த்திகை தீபம் உற்சவத்தை நம்ம பார்த்துட்டே திருவண்ணாமலையோட தல வரலாறை பார்க்கலாம். திருவண்ணாமலை விலாகை பார்ட் 1 பார்ட் 2 ஸ்பிட்டப் பண்ணியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகிறதுனால திரு அண்ணாமலையார் கோவில் என்றும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் என்றும் அறியப்படும் தலம் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம் ஆகும். இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகும். திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையினையும் கொண்ட தலமாகும். இத்தலத்தின் மூலவர் அருணாச்சலேஸ்வரர் என்றும் அம்பிகை உண்ணாமுலையாள் என்றும் அழைக்கப்படுகிறார். பிரம்மாவிற்கும் திருமாலுக்கும் தங்களுக்குள் யார் பெரியவர் என வாக்குவாதம் எழ, இடையில் நெருப்பு பிழம்பு தோன்ற, நம்மில் யார் இதன் அடியையும் முடியையும் கண்டறிபவரே நம்மில் பெரியவர் என உரைத்தனர். அதன் அடியை காண திருமால் வராக வடிவெடுத்து நிலத்தினை குடைந்து சென்று பல ஆண்டுகள் பயணம் செய்தும் அடியை காண இயலாமல் திருமால் திரும்ப அன்ன வடிவமெடுத்து முடியை காணச் சென்ற பிரம்மர் வானிலிருந்து கீழே வரும் தாழம்பூவிடம் இது யாதென வினவ, அதற்கு இது சிவபெருமானெனவும் நான் சிவனாரின் தலையிலிருந்து பல ஆண்டுகளாக விழுந்து கொண்டிருக்கிறேன் என உரைத்த தாழம்பூவிடம், நீ திருமாலிடம் நான் இந்த நெருப்பு பிளம்பாக நின்ற சிவனின் முடியை கண்டுவிட்டேன் என கூறும்படி கேட்டார் பிரம்மர். தன்னால் அடியை கண்டறிந்தளக்க முடியாததை ஒப்புக்கொண்ட திருமாலிடம் பிரம்மன், நான் பகிரதனுக்காக ஆகாய கங்கையை தனது செஞ்சடையில் தாங்கி சிவகங்கை என பெயர் மாற்றிய சிவபெருமானின் முடியை கண்டுவிட்டதாகவும் அதற்கு இந்த தாழம்பூவே சாட்சி என உரைத்தும், நீ எனக்கு ஒரு குழந்தைக்கு ஒப்பானவனென கூறி எள்ளி நகையாடியதால் ஆத்திரமுற்ற சிவன் பத்ம கற்பத்தில் பிரம்மன் திருமாலின் உந்தி கமலத்தில் தோன்றுவார் எனவும் தாழம்பூ சிவபூஜையில் இனிமேல் பயன்படாதெனவும் உரைத்தார். தாழம்பூ தன்னிடம் மன்னிப்பு கேட்டதற்கிணங்கிய சிவன், நான் புவியில் எனது பக்திக்காக குழந்தையாக அவதரித்த உத்திர கோசமங்கை எனும் திருத்தலத்தில் மட்டும் பயன்படுவாய் எனவும் அருளினார். திருமாலால் தன்னை அளக்க இயலாததால் திருமாலை சிறியவர் என உரைப்பார்களே எனவும் பிரம்மா கேட்ட மன்னிப்பினால் அவருக்கு வழிபாடு நிகழ வேண்டி சிவபெருமான் சிவலிங்கத்தின் அடிபாகத்தில் பிரம்மர், நடுபாகத்தில் திருமால், மேல்பாகத்தில் சிவனும் நின்று சிவலிங்கமாக தோன்றினர். தன்னை நோக்கி தவமியற்றிய பார்வதியை தன்னுடைய இடபாகத்தினில் அமர்த்தி அர்த்தநாரீஸ்வரராய் நின்ற பெருமைக்குரிய தலம் இத்தலம் ஆகும். திரு அண்ணாமலையை நினைக்க முக்தி என்று பக்தர்களால் போற்றப்படும் சிறப்பு வாய்ந்த தலம் இது. இத்தலத்தினை நால்வர் என்று அழைக்கப்படும் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகியோர் தேவாரம் பதிகங்களை பாடியுள்ளார்கள். இத்தலத்தின் மூலவர் சிவபெருமான் என்றாலும் இங்குள்ள முருகன் மீது அருணகிரிநாதர் பாடல்களை பாடியுள்ளார். இத்தலத்தில் உள்ள மலை எல்லா யுகங்களிலும் அழியாமல் இருப்பதாகவும் இம்மலையானது சிவபெருமானே என்றும் சைவர்கள் நம்புகிறார்கள். இதனால் இம்மலையை வலம் வருதலை கடைபிடிக்கின்றனர். இவ்வாறு மலையை வலம் வருதல் கிரிவலம் என்று அழைக்கப்படுகிறது. பல்வேறு நகரங்களிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் எண்ணற்ற சித்தர்கள் இந்நகருக்கு வந்து வாழ்ந்து சமாதியடைந்துள்ளார்கள். அவர்களில் ரமணர், சேஷாத்ரி சுவாமிகள், விசிறி சுவாமிகள், குரு நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்களின் சமாதிகள் கிரிவல பாதையில் அமைந்துள்ளன. முக்தி தரும் தலங்களில் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் என்பது சைவர்களின் நம்பிக்கையாகும்.
தமிழ்நாட்டின் முக்கிய மலைத்தொடர்களில் ஒன்றான கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் கல்வராயன் மற்றும் ஜவ்வாது மலைப்பகுதியின் கிழக்கு பகுதியில் தென்வடக்காக நீண்ட பரப்பில் அமைந்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டம். இம்மாவட்டத்தில் தென்பெண்ணையாறு, செய்யாறு, கமண்டல நாகநதி மற்றும் பாலாறு ஆற்றுப்பகுதிகளில் பல அரிய தொல்லியல் ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. வெம்பாக்கம் வட்டத்தில் அமைந்துள்ள பில்லாந்தாங்கால் கிராமத்திலிருந்து பாலாற்றுக்கு செல்லும் கால்வாய் அருகே அண்மையில் பழங்கற்காலத்தைச் சார்ந்த வெட்டுக்கருவிகள், கைக்கோடாரிகள், கத்திகள், சுரண்டிகள் போன்ற கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இம்மாவட்டத்தின் ஜவ்வாது மலைத்தொடரில் அமைந்துள்ள பலபாதிரி, கீழானூர் ஆகிய கிராமங்களில் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மனிதன் நாடோடி வாழ்க்கையிலிருந்து வேளாண்மை செய்ய தொடங்கிய காலமான புதிய கற்காலத்தைச் சேர்ந்த கல்லாயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பண்டை காலத்தில் தொண்டை நாடென்றும் இடைக்காலத்தில் நடுநாடென்றும் அழைக்கப்பட்ட பகுதிகள் இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். சங்க காலத்தில் தொண்டை நாடு என்று அழைக்கப்பட்ட வட தமிழகத்தின் ஒரு பகுதியே தற்போதைய திருவண்ணாமலை மாவட்டம். இடைக்காலத்தில் நடுநாடு என்று அழைக்கப்பட்ட பகுதியில் திருவண்ணாமலை, செங்கம் போன்ற பகுதிகள் இருந்தன. சங்ககால இலக்கியமான பத்துப்பாட்டில் இடம்பெற்ற மலைபடுகடாம் என்ற நூலில் பல்குன்ற கோட்டத்தைச் சேர்ந்த செங்கத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த குறுநில மன்னன் நன்னன் சேய் நன்னன் ஆண்டதாக குறிப்பிடுகின்றது. இதனை மெய்ப்பிக்கும் வகை பல அரிய வரலாற்று ஆதாரங்களான கல்வெட்டுகள், நடுகற்கள் கிடைத்திருக்கின்றன. நன்னன் ஆட்சிக்குட்பட்ட நவிரமலை என்பது தற்போது ஜவ்வாது மலை பகுதியை குறிக்கும் என்று சிலரும், கடலாடிக்கு அருகிலுள்ள பர்வதமலையை குறிக்கும் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். தென்பெண்ணை ஆற்றின் இரு புறங்களிலும் பல்வேறு தொல்லியல் ஆதாரங்கள் கிடைக்கின்றன. தென்பெண்ணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள திருக்கோயிலூர் வட்டத்தைச் சார்ந்த ஜம்பை என்ற கிராமத்தில் கிபி 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழ் கல்வெட்டொன்று கண்டறியப்பட்டது. இதில் சதியபுத அதியமான் நெடுமான் அஞ்சி ஈத்தா பாலி என்ற ஒருவரி கல்வெட்டானது தமிழக வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இதில் குறிப்பிடப்படும் அதியமான் என்பவன் தென்பெண்ணை ஆற்றை ஒட்டிய பரப்பில் ஆட்சி புரிந்தவன் ஆவான். சங்க காலத்தில் தமிழகத்தின் மேற்பகுதியினை கிழக்கு பகுதியுடன் இணைக்கும் பகுதியாக செங்கம் கணவாய் அமைந்திருந்தது. இப்பகுதியில் ஆட்சி புரிந்த மற்றொரு குறுநில மன்னன் ஆட்சி பகுதியான ஆண்டிப்பட்டியில் அகழாய்வு மேற்கொண்டதில் 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தாய் தெய்வ உருவங்கள், சுடுமண்ணால் செய்யப்பட்ட யானை, காளை உருவங்கள், பானை ஓடுகள், தமிழ் பிராமி எழுத்து ஓடுகள் உள்ளிட்ட 600க்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைத்துள்ளன. இதில் 143 ஈயக்காசுகள் கிடைத்தன. இக்காசுகளில் தமிழ் பிராமி வடிவத்தில் அதின்னன், எதிரான், சேந்தன் என்ற பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. பல்லவர் காலம். காஞ்சிபுரத்தை தலையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்த பல்லவர்கள் ஆட்சி பகுதியின் முக்கிய இடங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ளன. பல்லவர்களே தமிழ்நாட்டில் முதலில் கோவில்கள் அமைத்த பெருமைக்கு உரியவர்கள். வெம்பாக்கம் வட்டம் மாமண்டூரில் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 4 குகை கோவில்கள் உள்ளன. இதன் அருகில் மகேந்திரவர்மன் ஏற்படுத்திய சித்திரமேகதாடாகம் என்ற பெரிய ஏரி அமைந்துள்ளது. இக்கோவில் அரிய கல்வெட்டுகளும் 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழ் பிராமி எழுத்து கல்வெட்டுகளும் உள்ளன. இதை போன்ற மற்றொரு குடைவரை குரங்கனில் முட்டம் என்ற ஊரில் அமைந்துள்ளது. வந்தவாசி வட்டம் தேசூர் அருகே சீயமங்கலம் என்ற இடத்தில் ஸ்தம்பேஸ்வரர் கோவில் சிறந்த குடைவரையாகவும் அரிய வரலாற்று தகவல்களையும் கொண்டுள்ளது. பல்லவர் ஆட்சி முடிவு பெற்று சோழர்கள் ஆட்சி அமைக்க தெள்ளாற்று போர் முக்கிய காரணம் ஆகும். இந்த தெள்ளாறு என்பது தற்போது வந்தவாசி வட்டத்தில் அமைந்துள்ளது. 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரையான காலகட்டத்தைச் சேர்ந்த எழுத்துடன் கூடிய நெடுக்கற்கள் செங்கம், தண்டாரம்பட்டு பகுதியில் நிறைய கிடைக்கின்றன. இந்நடுக்கற்களில் பயன்படுத்தப்படும் வட்டெழுத்து தமிழ். அக்கல்வெட்டுகளில் பயின்று வரும் குறுநில மன்னர்கள் பற்றிய செய்திகள் தமிழக வரலாற்றின் முக்கிய ஆவணமாக விளங்குகின்றன. அடுத்ததாக சோழர் காலம். பல்லவர்களுக்கு
பிறகு அமைந்த சோழர் ஆட்சியில் தற்போதைய திருவண்ணாமலை மாவட்டத்தின் முழு பரப்பும் அடங்கி இருந்தது. சோழர்கள் ஆட்சி காலத்தில் அதிக அளவில் ஏரிகள், குளங்கள் வெட்டப்பட்டன. இவைகளை பாதுகாக்கவும் மராமத்து பணிகளை கவனிக்கவும் உரிய ஆணைகள் பிறப்பித்த செய்திகள் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆவூர், திருவண்ணாமலை, தாமரைப்பாக்கம், திருமலை பழங்கோயில், செங்கம், திருவோத்தூர், பிரம்மதேசம், குழமந்தல் மடம் ஆகிய ஊர்களில் அமைந்துள்ள கோவில் சோழர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட சிறப்பு வாய்ந்த கோவில்கள் ஆகும். அடுத்ததாக பாண்டியர்கள் மற்றும் ஹொய்சலார்கள் காலம். தற்போதைய திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில பகுதிகள் பாண்டியர் ஆட்சிக்குட்பட்டதாக இருந்தது. திருவண்ணாமலை கோவில், மடம், கோவில் ஆகியவற்றில் பாண்டிய மன்னர்களின் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இவர்கள் காலத்தில் எழுப்பப்பெற்ற கோவில்கள் ஏதும் இல்லை என்றாலும் பாண்டிய மன்னர்களால் அளிக்கப்பட்ட தானங்கள் பற்றிய செய்தி பல கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. கிரிவலப்பாதையில் அமைந்துள்ள விக்கிரம பாண்டியன் திருவீதி கல்வெட்டு பாண்டியர் காலத்தின் முக்கிய ஆவணமாகும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் இடைக்கால வரலாற்றில் பிரிக்க முடியாத பெயர் வல்லாள மகாராசன் என்கிற வீரவல்லாளன் ஆகும். இவர் காலத்தில் திருவண்ணாமலை துணை தலைநகராக இருந்தது. திருவண்ணாமலையார் எனப்படும் அண்ணாமலை கோவிலின் மூலவருக்கு தந்தையாக போற்றப்பட்டவர் கண்ணனூர் கொப்பத்து போரில் கொல்லப்பட்ட நிலையில் இன்றளவும் ஆண்டுதோறும் திருவூடல் நிகழ்வின் நிறைவில் இறப்புச் செய்தி வருவதாகவும், மாசி மகத்தன்று அண்ணாமலையார் திருமேனி சம்பந்தனூருக்கு எடுத்துச் செல்லப்பட்டு தந்தையாகிய வீரவல்லாளனுக்கு திதி கொடுப்பதாகவும் சடங்கு நிகழ்த்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக சம்புவராயர்கள் காலம். 13ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் ஆட்சி வீழ்ச்சியுற்றவுடன் அவர்களுக்கு உட்பட்ட குறுநில மன்னர்கள் அவர்கள் ஆட்சி செய்த பகுதியின் மன்னர்களான முடிசூடி கொண்டனர். அவ்வாறு திருவண்ணாமலை மாவட்டத்தின் படைவீட்டை தலையிடமாக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் சம்புவராயர்கள். இவர்களின் ஆட்சி பகுதி திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள் வரை பரவி இருந்தது. குறுகிய காலமே இவர்கள் ஆட்சி செய்திருந்தாலும் தமிழக வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்றனர். இவர்கள் ஆண்ட பகுதியான படைவீட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் கோட்டைகள், கோவில்கள், நாணயங்கள், நகை ஆபரணங்கள் ஆகியன கிடைத்துள்ளன. பிற்கால தமிழக வரலாற்றில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய முக்கிய நிகழ்வு குமார கம்பனாவின் மதுரை போர் ஆகும். குமார கம்பனாவின் படையெடுப்பை சந்தித்த ஊர் படவேடு ஆகும். சம்புவராயர்களுக்கும் விஜயநகர பேரரசின் குமார கம்பவனாவிற்கும் இடையே கிபி 1363 போர் நடைபெற்றது. இப்போரில் சம்புவராய அரசன் ராஜநாராயணன் கொல்லப்பட்டான். தமிழகத்தில் விஜயநகர பேரரசின் ஆட்சி அமைக்க வழிகோலியது இந்நிகழ்வாகும். குமார கம்பனா மதுரையை சுல்தானிடமிருந்து மீட்ட பிறகு தமிழகம் விஜயநகர பேரரசு அமைத்த நாயக்கர்களின் வசம் வந்தது. தமிழகத்தில் வேலூர், செஞ்சி, தஞ்சை மற்றும் மதுரை நாயக்கர்கள் ஆட்சி தொடங்கியது.